இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமாவில் நடிக்கிற ஹீரோக்கள் எல்லாருமே நிஜ வாழ்க்கையில பெரிய ஹீரோ கிடையாது. அதே போல சீரியல்கள்ல வில்லியா நடிக்கிறவங்க நிஜத்துல வில்லனும் இல்ல. அப்படி பல சீரியல்கள்ல வில்லியா கொடூரமான நபரா நடிச்சுட்டு வந்தவங்க தான் கௌதமி வேம்புநாதன். இவங்க இப்போ விஜய் டிவில ஒளிபரப்பாகிற பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல மயிலோட அம்மாவா பாக்யம் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. மயிலோட வாழ்க்கை இவங்களோட வாயாலேயே கெடுது அப்படின்னு தான் சொல்லணும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல வில்லியா நடிக்கிற கௌதமி தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சோகமான விஷயம் குறித்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படப்பிடிப்புகள்ல பிஸியா இருந்த நேரம் காலையில கௌதமி படப்பிடிப்புக்கு போகும் பொழுது அவரோட கணவர் நல்லா தான் இருந்திருக்காரு. ஒரு பெண்ணோட திருமணத்தை நடத்தி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா திடீரென உடல்நல பிரச்சனை ஏற்பட மருத்துவர்கள் உங்க கணவருக்கு இதயத்துல அடப்பு இருக்கு, உடனே ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவனோட உயிர் இன்னொரு பக்கம் வேலை பொறுப்பு அப்படின்ற சூழ்நிலையா. அந்த நேரம் அவங்களோட மருமகள் உறுதுணையா இருந்திருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முழு பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்களாம். மருமகள் கிடைச்சது எனக்கு பெரிய வரம் அப்படின்னு நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க. படப்பிடிப்பு போகாம நின்று இருந்தா தயாரிப்பு மற்றும் சீரியல் குழுவுக்கு நஷ்டம் அப்படின்னு படப்பிடிப்புக்கு போயிட்டு நடிக்க அதே நேரம் அவங்களோட கணவருக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. 48 நாட்கள் உயிருக்கு போராடின அவங்களோட கணவர் இறுதியில உயிர் இழந்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.